கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள். என்ன நடந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தோடு திட நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தின் வல்லமை, இந்த அதிகாலை ஜெபத்தினால் ஆரம்பமாகும், உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பமாகும் அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை, தேவ அனுக்கிரகங்களை குறித்து இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிறவர்களா இருக்கலாம், அல்லது தொழிலை செய்கிறவர்கள், ஊழியங்களை செய்கிற யாராய் இருந்தாலும் சரி, அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து தேவ சமூகத்திலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை, விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே, அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு நீங்கள் அதிலே பதிலை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து, ஐயா, புறப்பட்டு செல்லும் பொழுது இருக்கிற மகிமையான காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வருகிறவன் நிச்சயமாய் பாக்கியவான். ஐயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், மாற்றமே இல்லை. அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை, உங்களுக்கு நடக்க வேண்டிய, நடக்க போகிற காரியங்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்து அவரை துதித்து ஆராதித்து, ஓ மைட்டி காட், நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது எங்கே புறப்பட்டு செல்லுகிறீர்களோ, எந்த காரியத்திற்காக அல்லது எந்த காரியத்தின் எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக, அல்லது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அதிகாலையில் அல்லது அன்றைய தினத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாய், உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவனையே, தேவனுடைய ஆவியானவரே நீங்கள் அங்கே அந்த சீன்ல கொண்டு வரும்படியாய், பிரச்சனைகளுக்கு எதிராய் உங்களுக்காக வழக்காடுகிறவரை, உங்களுக்காக எவர் யுத்தம் பண்ணுவாரோ அவரை தேவ சமூகத்தில் இருந்து தேவ தூதர்களை புறப்பட வைக்கும்படியாக நீங்கள் தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை விசுவாசத்திலும் ஊழியத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுடைய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு தூதன் உங்களை பாதுகாக்க, உங்களை வழிநடத்த, உங்களை செல்லுகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு உடன் வருகிற, உங்கள் பிள்ளைகளோடும் நடமாடுகிற, உடன் வருகிற, உதவியாய் இருக்கிற ஒரு தூதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை, கர்த்தருடைய பிதாவின், நம்முடைய பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். ஏயா, இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிற தேவதூதன் பிதாவின் முகத்தை தரிசிக்கணும்னா நல்லா கேளுங்க, இந்த பூமியில இருந்து உங்ககிட்ட இருந்து அவங்க பரலோகத்துக்கு பிதாவின் முகத்தை தரிசிக்க சென்று வர அவர்களுக்கு சில நொடி பொழுதுகளோ கனப்பொழுதுகள் கூட ஆகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வைக்கிற விண்ணப்பங்களை, பலிகளை, வேண்டுதல்களை, உங்கள் ஜெப தூபங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே வைத்து அங்கே இருந்து உங்களுக்கு பதிலை பெற்று தருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவதூதர்கள் செய்வார்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து, ஐயா, என்னை சுற்றிலும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, என் கடன்காரர்கள், எனக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து என்னை மாத்திரமல்ல, எனக்கு உள்ளதை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பிடித்து போனது மாத்திரமல்ல, இன்று என் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த வருகிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லுகிறீர்கள், ஐயா, இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை, நாளை என்ன நடக்குமோ என்று. தூங்கி பார்த்தால் தூக்கமில்லை, சாப்பிட முடியவில்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, ஆனாலும் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். தாவீது சொன்னது போல நீங்க சொல்ல முடியும். சங்கீதம் 63:1 தாவீது இப்படியாக புலம்புகிறார், தேவனே, நீர் என்னுடைய தேவன்,
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. பாருங்க அந்த மனுஷன் இருந்த சூழ்நிலையை பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களில் அநேகர் அதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான, ஐயா, தாகமும் தவனமுமான, வறண்டதும் வனாந்தரமுமான, தண்ணீரற்றதுமான நிலத்திலே, அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே, அதை போன்ற ஒரு இடத்திலே இருந்து என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஒரு ஜெப தொடக்கம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படியாய் நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுக்கு நிம்மதி இல்லாத கஷ்டமும் கடினமுமான சந்தர்ப்பங்களிலே, அல்லது நாளை தேவைப்படுகிற பணத்திற்கு நான் என்ன செய்வேன், நாளை என்னுடைய காரியங்களை எப்படி சமாளிக்க போகிறேன், ஐயா என் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய பீசுகள் கட்டணங்கள், அல்லது இந்த மருத்துவமனையில் இருந்து எப்படி நாங்கள் வெளிப்பட போகிறோம், எப்படி இவைகளை எல்லாம் சமாளிப்போம், கடன்காரர்கள் வருவார்களே, அல்லது எனக்கு நாளை இருக்கிற உபத்திரவம் கோர்ட் கேசுகளிலே நான் என்ன செய்ய முடியும், ஒரு கூட்டமாய் எழும்பி அதிகாலையிலே வருவார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வரும் பொழுது நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 5:3 இப்படியாக தாவீதரசன் சொல்லுகிறான், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். மைட்டி காட். 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எப்பம் புகழுவாராம் பாருங்க. எனக்கு உண்டான, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று அவன் மைட்டி காட். அந்த போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது கூட என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து உங்கள் காரியங்களை உங்களுக்காக வழக்காட போகிறவரும், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரும், ஐயா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரும், எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்து தேவனுடைய நறுமணத்தை, கிறிஸ்துவின் நறுமணத்தை, அந்த நல்ல சாட்சியை அறிவிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாரே. அந்த தெய்வத்துக்கு முன்னால நீங்க காலையிலே வந்து, ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியையும் தேடுங்கள் சொன்னீங்களே சுவாமி, உங்க சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடி அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என் தெய்வமே. ஐயா பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன உங்கள் நல்ல வார்த்தைகளின்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய், இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற, விரும்புகிற, வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கூட கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். நீர் கேட்க முடியும் என் பிள்ளைகளுக்காக, ஐயா என் பிள்ளைகள் கடந்து செல்லுகிற காரியத்திற்காக உம்முடைய சமூகம் என் பிள்ளைகளுக்கு முன்பே செல்லட்டும். நாங்கள் கடந்து செல்லுகிற காரியங்களிலே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். தேவ தூதர்கள் கடந்து செல்லட்டும். தேவ வல்லமை, தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை எங்களுக்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக, நாங்கள் செய்ய போகிற, இன்று நாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் சொல்றாரு, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காலையிலே அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருங்கள். அவர் உங்கள் சத்தத்தை கேட்டருளும். சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை வல்லமையாய் பாடுங்கள். ஐயா அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுங்கள். நேற்று வரைக்கும் இதுக்கு முன்னால் அவர் செய்த நன்மைகள் 1000 இருக்கிறதே, அவற்றை சொல்லி புகழுங்கள். நிச்சயமாக ஐயா என்னை இம்மட்டுமாய் என் திருமணத்தை நின்று நடத்தினீரே, நல்ல படிப்பை, நல்ல கல்வியை தந்தீரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஐயா நல்ல வேலையில் கொண்டு அமர்த்தினீரே, இன்று நல்ல திருமணங்களை, நல்ல ஆயத்தங்களை, நல்ல வீடுகளை கட்டி தந்தீரே. இன்று இருக்கிற பிரச்சனைகளிலே அது போலவே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்க ஐயா,
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக, இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற எங்களுக்கு முன்பாக, இந்த காரியங்களுக்கு முன்பாக, நாங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் என்று மோசேய மாதிரி நீங்களும் கேட்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, சங்கீதம் 88:13 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நானோ நீங்க அதை குறித்தும் இதை குறித்தும் கவலைப்பட்டு இருப்பீங்க, ஆனா நானோ என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அது ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, but unto thee have I cried, O Lord, and in the morning shall my prayer prevent thee. அதாவது என் பிரேயர், என்னுடைய ஜெபம் உமக்கு முன்பாக என்று தமிழ் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாகமங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெபம் உமக்கு எதிரே வரும், உமக்கு முன்னால வந்து நிற்கும். ஐயா, நீர் அசையாதபடி, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் என்னுடைய ஜெபங்கள் உமக்கு முன்பாக, உமக்கு எதிராக, ஓ மைட்டி காட், வந்து நிற்கும். ஓ க்ளோரி! எத்தனை ஒரு பெரிய பிரிவிலேஜ் இந்த ஜெபத்தில் இருக்கு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் அதிகாலை ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஓ மைட்டி காட், நிச்சயமாய் பாருங்க, அப்படி ஜெபிக்காதவர்களை, அப்படி ஜெபிக்காமல் ஓடுகிறவர்களை, அல்லது அநேக காரியங்களிலே கவலைப்பட்டு அல்லல்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களை குறித்து யோபு 24:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். அதிகாலமே தேவ சமூகத்திலே காத்திருக்காமல், அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்று விண்ணப்பம் செய்யாமல், ஐயா அவரை நோக்கி பார்க்காமல் போகிறவங்க எப்படி போறாங்களாம்? காட்டு கழுதைகளை போல போறாங்களாம். அவங்களுக்கு இறை தேட வேற போறாங்களா? அவங்களுக்கு என்ன நடக்குமா? வனாந்தர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். நோ அதர் வே. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜெபிக்காமலும் தேவ சமூகத்தில் நில்லாமலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாமலும் போகிறவர்களுக்கு வனாந்தரம் தான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கணுமா? மைட்டி காட். ஆனால் உங்களுக்கோ அப்படி அல்ல. மைட்டி கோலி ஹோலி காட். பாருங்க, 2 ராஜாக்கள் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த யுத்தத்திலே பாருங்க, அதிகாலமே நிச்சயமாய் அந்த தேவ மனிதனோடு இருந்து தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்திருந்திருப்பார்கள். நிச்சயமாய் இரவெல்லாம் அல்லது முந்தின நாள் எல்லாம் என்ன நடந்ததோ அதை குறித்து அழுது புலம்பி இருப்பார்கள் தேவ சமூகத்திலே. ஆனால் நடந்தது என்ன பாருங்கள்? மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது எதிரிகளும் அப்படியாய் எழுந்து வந்து பார்க்கிறாங்க, என்ன நடக்குது? சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாக காணப்பட்டது. ஐயா, அதிகாலையில இந்த ஜனங்கள் ஜெபித்த ஜெபம் எதிரிகளுக்கெல்லாம் அந்த நதியே அவர்களுக்கு நதி முழுவதும் இரத்தமாக சிவப்பாய் காணப்பட்டது. அதை கண்டதுமே அவர்கள் கலங்கினார்கள். ஓ, ஏதோ காரியம் நடந்திருக்கிறது என்று கடந்து சென்றார்கள். மகா பெரிய தோல்வியை கண்டார்கள். பாருங்க அற்புதமான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் ஆதலினால் நன்றாக நீங்கள் வேதத்தை தியானித்து பார்க்க வேண்டும். பாருங்க, யாத்திராகமம் முழுவதும் எழுதப்பட்ட அற்புதமான காரியம் இருக்கிறது. பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் யாத்திராகமம் 8:20 மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. எப்ப போனோம்? அதிகாலையிலே. அவன் எந்திரிச்சிருவானா, வந்துருவானா? நோ, திஸ் இஸ் காட் கமாண்ட்மெண்ட். ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்க 9:13 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்து போய் மறுபடியும் 24:4 சொல்லுகிறார், மோசே கர்த்தர் வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். 34:4 அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கட்டளைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து. Glory to the Lord. என் அன்பு தேவ
பிள்ளைகளை, நிச்சயமாய் யோசுவாவின் சகல நடவடிக்கைகளையும் பாருங்கள். அந்த மனிதன் அதிகாலமே எழுந்து புறப்பட்டான், அல்லது அதிகாலமே எழுந்திருந்தார்கள். ஐயா, யோசுவா 6:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் நாளிலோ எல்லோரும் தேவ பிள்ளைகள் எல்லோரும் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 நாள் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தூரம் சுற்றினார்கள். நடந்தது என்ன பாருங்க. அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் எழுந்து இவர்கள் வைத்த கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், எக்காலங்களை ஊதினார்கள். நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எரியோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது. ஓ குளோரி! உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எரியோ கோட்டைகளுக்கும் விரோதமாக அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்திற்கு வாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிகாலை ஜபத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், உங்கள் வாழ்க்கையின் வழிகளை திருப்பி விடும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே தரித்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும், நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க போகும் முன்பாகவே, உங்களுக்கு முன்பாக நீங்கள் செய்த ஜெபதூபங்கள் கடந்து செல்லும். அது தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிற கர்த்தருடைய சேனை உங்களுக்காக வழக்காடவும் யுத்தம் செய்யும் கடந்து செல்லும் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அதிகாலை ஜெபத்தின் அற்புதமான காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் அதிகாலமே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து, ஐயா, வறண்டதும் விடாய்ததுமான சூழ்நிலைகளிலே, வனாந்திரமும் அவாந்திர வெளியுமான சூழ்நிலைகளிலே இருந்து உம்மையே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், ஐயா, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே, நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் வரைக்கும், நீர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலையும் வெற்றியும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லப்பட்டபடியே, எங்கள் தெய்வமே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்த ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் கூட கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசாயா 37:36 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாம் இதோ அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்ததாக பார்த்தார்களே. அதிகாலையில் நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிகாலையிலே ஜெபத்தை கேட்டு காரியங்களை ஒரு நொடி பொழுதிலே நிறைவேற்றுகிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஐயா, உம்முடைய சமூகத்திலே அதிகாலையிலே இன்று சந்திக்க போகிற அல்லது இன்று எதிர்கொள்ள போகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒரு வெற்றிக்காக, விடுதலைக்காக, ஒரு மேன்மைக்காக, ஒரு சுகத்திற்காக, ஒரு ஆரோக்கியத்திற்காக ஐயா வேண்டிய நீர் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த வாக்குத்தத்தங்களின் ஐஸ்வரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, எங்கே இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எத்தனை இரவுகள் என் அன்பு சகோதர சகோதரிகளால் தூங்க முடியாத இரவுகளால் கழிந்து சென்றதோ, எத்தனையோ இரவுகள் ஐயா சாப்பிடவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை, ஏங்கினோம், பெருமூச்சு விட்டோம், செத்து விடுவோமோ என்பது போன்ற நடுச்சாமங்களிலே விழித்து அலறினோம் என்று சொன்ன அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இந்த அதிகாலை வேளையிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காடும்படியாய், நீரே யுத்தம் செய்யும்படியாய் உம்முடைய சேனை புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே பல்வேறு
பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஐயா குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் சந்தேகங்களினாலும் கோள் மற்றும் சதி சூனியங்களினாலும் இவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் இவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த சேனை எங்கும் கடந்து செல்லும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்காய் வழக்காடும் யுத்தம் செய்யவும் கடந்து செல்லும்படியாய், இவர்களை எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் இன்று அதிகாலையிலே ஒரு அற்புதம் ஆரம்பமாகட்டும், ஒரு அதிசயமான காரியம் தொடங்கட்டும், இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், எல்லா உபத்திரவங்களும் சிதறி போகும்படியாய், என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்த சதி சூனியங்கள் எல்லாம், மந்திரங்கள் செய்வினைகள் எல்லாம் இன்று உடைக்கப்படும்படியாய் இந்த அதிகாலை ஜெபத்திலே உடைக்கப்படுவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே, இந்த mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா குடும்ப சாபங்களும் பரம்பரை சாபங்களும் இன்றே இந்த அதிகாலை ஜெப பலிபீடத்திலே சங்கரிக்கப்படும்படியாய் சுட்டரிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் அப்பாவை கண்டடைவார்கள் என்று வாசிக்கிறோமே. என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக, பாதுகாப்பீராக. கிறிஸ்துவுக்குள்ளே இவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா. ஐயா வருகிற வாரத்திலே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்க போகிற இந்த பீகார் மாநிலத்திலே நடக்க போகிற அற்புதமான திறந்த வெளி மைதான கூட்டங்களிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் பொல்லாத சத்துரு சேனைகள் இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தேசத்திலே சுவிசேஷத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா பிசாசு கூட்டங்களின் ஆளுகைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னோடு ஜெபிக்கிற ஐயா இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற நடக்கிற ஊழியங்களுக்காக கண்ணீரோடும் கதறலோடும் சிரத்தையோடும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக வானத்தின் மதகுகள் திறக்கப்படும்படியாய், வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாழ்ந்து குடும்பத்தோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாய் பாருங்க. சிலர் எப்படி இருக்காங்களா, காட்டு கழுதைகள் போல ஓடுறாங்களா அதிகாலமே இறையை தேடி. அதிகாலமே அப்படி போற கூட்டமா இல்லாமல் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வருகிறீர்களே, அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் விழுந்து போகாதபடி என் தேவன் அவருடைய வாயினால் சொல்லி அவர் கரத்தினால் உங்களுக்கு எழுதி தந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய மகிமையுள்ள கரத்தினாலே அவருடைய ஓங்கிய புயத்தினாலே உங்களுக்காக நிறைவேற்றுவார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைவீர்கள்.